அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைத்துக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். களத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் ஒரு சரியான நிலைக்கு வருவது போல் தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சிறப்பு தூதுவரை அனுப்பியிருந்தார் ரஷ்யாவுக்கு. அது தோல்வி அடைந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நீங்கள் கூறினீர்கள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதாக விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரதிநிதிகள் பெர்லினில் வந்திருக்கிறார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தடவை என்ன மாதிரியாக இந்த பேச்சுவார்த்தை அமைய போகின்றது என்று உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததா? உண்மைதான். இந்த தடவை அமெரிக்காவின் தூதுவர்கள், அதாவது ஸ்டீவ் விட்காஃபும் மற்றது குச்னரும் ஜெர்மனியில் உக்ரைன் அதிபரை சந்தித்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அதன் போது இப்ப அமெரிக்காவின் தகவல்களின் அடிப்படையில், அதாவது ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவின் படைத்துறை அதிகாரிகள், அதாவது பேரை குறிப்பிட விரும்பாத படைத்துறை அதிகாரிகள் சொன்னது என்னவென்று சொன்னால், ரஷ்யா மேற்கு நோக்கி முன்னேறுவதை தடுப்பதற்கு உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் தங்களுக்கு இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும், அதாவது கடந்த வருடங்களை விட இந்த வருடம் அதன் முன்னேற்றம் வேகமாக இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 5000 சதுர கிலோமீட்டரை ரஷ்யா கைப்பற்றி இருப்பதாகவும் இந்த வருடம் கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இடம்பெற்ற பேச்சுக்களை தொடர்ந்து இந்த அமைதி உடன்படிக்கையில் 90% தாங்கள் எட்டிவிட்டதாகவும், ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு 90% எட்டிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு பிரான்சின் அதிபர் மேக்ரோன் ஜெர்மனுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு ஜெர்மன் அதிபர், பிரான்ஸ் அதிபர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் செலன்ஸ்கியுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் காஜா கலாஸ் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், உக்ரைன் இந்த நேட்டோவில் இணைவதை இருந்து விலகிக் கொள்வதாகவும், அதாவது நேட்டோவில் இணைய மாட்டார் என்றும், அதற்கு பதிலாக பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும் உக்ரைனுக்கு என்று சொல்லி, ஜெர்மனியை பொறுத்தவரையில் ஜெர்மனி அந்த பாதுகாப்பு உடன்பாடு தொடர்பில் ஜெர்மனாக இருக்கலாம் அல்லது பிரித்தானியாவாக இருக்கலாம், பிரான்ஸ் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த விதமான பாதுகாப்பு என்பதுதான் இப்போது இழுபறியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் படையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் படையினரோ யாரும் உக்ரைனில் இறங்குவதை ரஷ்யா அனுமதிக்கப் போவதில்லை. ரஷ்யாவின் நிபந்தனைகளை எதை ஏற்றுக்கொண்டார்கள், எதை விட்டார்கள் என்றும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் அதாவது இத்தாலிய பிரதமர் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த வெஸ்டர்ன் யூரோப் இந்த போர் நிறுத்தத்தை, டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்தத்தை முறியடிப்பதில் மிகவும் தீவிரமாக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளையும் ரஷ்யா மீது கொண்டு வந்திருக்கின்றது. இதுவரை அவர்கள் விதித்த தடைகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், தனியார் ஆக்கள் மீதான தடைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் பெல்ஜியத்தில் இருக்கின்ற ரஷ்யாவின் வெளிநாட்டு கையிருப்பை எடுத்து உக்ரைனுக்கு செலவிடுவதிலும் பாரிய சிக்கல்கள் தோன்றி இருக்கின்றன. பல ஐரோப்பிய நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. பெல்ஜியமும் அதை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அப்ப அதை அதாவது அந்த நிதியை எடுப்பதில் இருக்கின்ற தங்களிடம் இருக்கின்ற ஒற்றுமையின்மை ரஷ்யாவுக்கு பலமாக இருக்கும் என்று சொல்லி ஜெர்மன் அதிபர் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஆனால் அதை எடுத்தால் அது பாரிய பின்விளைவுகளை ஏற்படும் என்றதும், அமெரிக்காவும் அதை விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இதில் ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்கா யுக்ரைனில் இருக்கின்ற பெரிய ஒரு பலத்தை தங்களுக்கு அதை எடுத்து விட்டார்கள். அதாவது செலவழித்த காசு, இந்த போருக்காக செலவழித்த காசை, இங்கிருக்கின்ற உங்களுடைய இந்த பலத்தை நாங்கள் குத்தகைக்கு எடுக்கின்றோம் என்று எடுத்து விட்டார்கள்.
இப்பொழுது பேச்சுவார்த்தையின் பொழுது ஒரு அவதானித்த விடயம் என்னவென்றால், பொது சந்தை காமன் ஃப்ரீ ட்ரேட் மார்க்கெட் மாதிரி ஒன்றை டொம்பாஸில் உருவாக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தைகளூடாக சில விஷயத்தை நான் அவதானித்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வளத்தை சூறையாடி அவர்களுடைய பகுதியிலே ஃப்ரீ ட்ரேட் ஒன்றை உருவாக்கினால் அவர்கள் அங்கேயே அந்த வளத்தை எடுத்து அந்த மார்க்கெட்லேயே வித்து தங்களுக்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போவது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது போல் நான் உணர்கிறேன். இதில் தவறு இருக்கிறதா? இதுதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்கா எந்த போரிலும் தனக்கு லாபம் இல்லாமல் எதையும் செய்ய போவதில்லை. உக்ரைன் போரிலும் அவ்வாறுதான். கிட்டத்தட்ட 300 பில்லியனை தாங்கள் கொடுத்ததாக கூறுகிறார்கள். 185 பில்லியன் என்று கணக்கிருந்தாலும் சில சமயங்களில் கணக்கு காட்டாமல் கொடுத்தார்களோ தெரியவில்லை. ஆயுதங்கள், பொருட்கள், நிதி உதவிகள் என்று சொல்லி. ஆனால் இந்த 300 பில்லியனும் ஒன்றுமே இல்லாமல் போகுவதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவித்திருக்கின்றது. எனவேதான் இந்த கனிம வளங்கள், ஆனால் அதிலும் பெருமளவான கனிம வளங்கள் டொன்பாஸ் பகுதியில் தான் இருக்கின்றன. அது ரஷ்யா வசம் தான் இருக்கின்றன. எனவேதான் ரஷ்யாவுடனும் ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்த அமெரிக்கா முற்பட்டு நிற்கின்றது. அப்ப ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் பங்கு போடுவதில் ஐரோப்பாவை அமெரிக்கா பின்தள்ளி விட்டது என்பதுதான் ஐரோப்பாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறார்கள். அப்ப இது அவர்களுக்கும் இந்த கனிம வளங்கள் தேவை. சீனாவை தான் நம்பி இருக்கிறார்கள் பெருமளவான அதிக உலோகப் பொருட்களுக்கு. அதை ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அந்த நாடுகளிடமிருந்து பெறுவது என்பது இப்போதைக்கு முடியாத காரியம். அப்ப உக்ரைனில் அதை பெறுவதன் ஊடாக தங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் இந்த நெருக்கடியை தீர்த்துக் கொள்வது மட்டுமல்லாது அதனூடாக தாங்கள் பொருளாதாரத்தையும், ஏற்கனவே அமெரிக்காவின் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், இப்ப ட்ரம்ப் வந்தா பிறகு கூட கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கு மேல அவர்கள கடன் சுமை எகிரி இருக்கின்றது. அப்ப தொடர்ச்சியாக வட்டிக்கு கொடுக்கிற ஒரு நிலைமையாக இருக்கின்றது. சீனாவுக்கு கூட கிட்டத்தட்ட $40 பில்லியன் வட்டி பணமாக கட்டுகிறார்கள். அப்ப இதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இப்ப நீங்கள் பார்க்கலாம். எண்ணெய் கூட எல்லா இடங்களிலும் இருக்கின்ற எண்ணெய்களை, அமெரிக்காவுடன் பெருமளவான எண்ணெய் வளம் இருந்தாலும் ஏனைய நாடுகளில் இருப்பதை கொள்ளையடித்து அதனூடாக லாபம் பார்ப்பதற்கு தான். ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்தினாலும் தங்களின் எரிபொருட்களை 2 மடங்கு விலையில் ஐரோப்பாவுக்கு விட்டு ஐரோப்பாவின் காசையும் அமெரிக்காவுக்கு கொண்டு போற ஒரு முயற்சி. அதே போலதான் இந்த டொன்பாஸ் பகுதியும். இது உக்ரைன் மக்களிடைய தாங்களே எடுத்து அங்கேயே அதற்கான நிறுவனங்களை அமைத்து அங்கிருந்தே இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் பணம் மட்டும் அமெரிக்காவுக்கு போகும். எண்ணெய் தொடர்பாக நீங்கள் பொழுது தங்களிடம் இருப்பதே அது சேமிப்பில் வைத்திருக்க வேண்டும், மற்றதை சுரண்டி எடுத்துவிட்டு அது தேவை வரும் பொழுது பாவிப்போம் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் சுருக்கமாக நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ரஷ்யா மீது தடை கொண்டு வந்ததால் அவர்களுடைய நிதியை முடக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட $90 பில்லியன் முடக்கிய பணத்தை எடுத்து யுக்ரைனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்த போவதாக அவர்களுக்குள் ஒரு இழுபறி இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே. இது பெல்ஜியம் இதற்கு அவ்வளவு சார்பாக விரும்பாத ஒரு நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. இவர்களால் இந்த 90 பில்லியனை எடுத்து யுக்ரைனுடைய கட்டிடங்களை கட்டி எழுப்புவதற்கு அதை பயன்படுத்தி 90 பில்லியனை கொடுக்காமல் விட முடியுமா? அவ்வாறு கொடுக்காமல் விட முடியாது. ஏனென்றால் அனைத்து இன்டர்நேஷனல் ஓர்டர் குழம்பிவிடும். அதுக்கு பிறகு யாரும் எதுக்கும் செய்யலாம் என்ற ஒரு நிலை. ஏற்கனவே அமெரிக்க டாலர்களில் முதலீடு செய்வதை எல்லா நாடுகளும் தவித்துக் கொண்டு வருகின்றது. அமெரிக்கா டாலரின் வீழ்ச்சியும் அதுதான் கையிருப்பாக இருக்கிறார். எனவேதான் பலர் தங்கத்தில் இப்போது முதலீடு செய்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யாவில் இருக்கின்ற இவர்களின் சொத்துக்களை ரஷ்யா ஏலம் விடலாம் அல்லது விற்பனை செய்யலாம். இனி இந்த போருக்கு பிறகு ரஷ்யாவுடன் ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்துவதென்றாலும் இந்த நிதியை வழங்காமல் இவர்களால் வர்த்தகத்தை ஏற்படுத்த முடியாது. அடுத்ததாக இதற்கு பதிலடியாக ரஷ்யா ஐரோப்பா நாடுகள் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சும்மா பறக்க விட்டாலே 90 பில்லியனுக்கு மேற்பட்ட இழப்பு ஏற்படும். இந்த விமான போக்குவரத்துகள் தடைப்பட்டு வர்த்தகங்கள் முடங்கி என்று பாரிய பின்விளைவுகள் ஏற்படும். பெல்ஜியத்துக்கு அதோளவு தெரிகிறது. ஏனென்றால் அண்மையில் பெல்ஜியத்துக்கு மேலால் பெருமளவான ஆளில்லாத விமானங்கள் பறந்தது. பெல்ஜியம் கிட்டத்தட்ட 2 நாட்களாக முடக்கப்பட்டிருந்தது. எல்லாம் நாங்கள் அறிந்ததுதான்.
என்னென்று சொன்னால் ஐரோப்பாவுக்குள் தான் ரஷ்யா இருக்கின்றது. அதன் எல்லையில் இருந்து கொண்டு ரஷ்யாவை சீண்ட முடியாது என்றதுதான் பெல்ஜியத்தின் கணக்காக இருக்கின்றது. ஐரோப்பாவில இருக்கின்ற 27 நாடுகள்ல கிட்டத்தட்ட 7 நாடுகள் இதற்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் இந்த ஹங்கேரியும் செக்கோஸ்லோவாக்கியாவும் தான் இதுவரையிலும் செக் குடியரசு தான் இதுவரையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா செக் குடியரசு இப்போது புதிதாக இடம்பெற்ற தேர்தலில் இப்போது செக் குடியரசு அதன் பிரதமர் ரஷ்யாவுக்கு ஆதரவானவராகத்தான் இருக்கின்றார். அப்ப அவர் இப்போது உக்ரைனுக்கான இந்த நிதி உதவியை நிறுத்துவது அல்லது உக்ரைனின் போருக்கு ஆதரவு கொடுப்பதிலிருந்து விலத்தி நிற்பதாகத்தான் தெரிகின்றது. இப்ப ஐரோப்பாவுக்குள்ளேயே இந்த நிதியை எடுப்பதில் 27 நாடுகளில் 7 நாடுகள் எதிர்ப்பாக நிற்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அப்ப அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. அதைத்தான் ஜெர்மனின் அதிபர் மேர்ஸ் கூறியிருந்தார். நாங்கள் இந்த நிதியை பயன்படுத்துவதிலேயே எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்பது ரஷ்யாவுக்கு ஒரு பலமாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த நிதியை எடுப்பதால் அதிக இழப்பை சந்திக்க போவது ஜெர்மனியாகத்தான் இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரம் என்றவாறு தொடர்ச்சியாக செய்வதன் ஊடாக ரஷ்யாவை வீழ்த்த முடியும். வீழ்ந்து விட்டால் அது இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். அதைத்தான் வரையும் முயற்சி செய்கிறார். இந்த இரு தரப்புக்கும் இடையில் இருக்கின்ற இழுபறியால் பலமான நிலையில் ரஷ்யா இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரஷ்யாவும் மிக பாரிய சேதங்களை சந்தித்துக் கொண்டு வந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் தங்கள் நட்பு நாடுகளூடாக, உதாரணமாக சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், அரபு நாடுகள், இந்த நாடுகளின் உதவியுடன் ரஷ்யா ஓரளவு தப்பி பிழைத்து இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் ரஷ்யா இந்த நேரம் இல்லை என்றுதான் சொல்லலாம். அவர் இல்லையாமல் போகுவதற்கு முன்னர் அவர்கள் அணுகுண்டுகளையும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த நிலைமையே இப்போது வரவில்லை. ஏன் என்று சொன்னால் இந்த போரை ஓரளவு முன்கூட்டியே கணித்து அதற்கேற்றவாறு தங்களை அவர்கள் பலப்படுத்தி விட்டார்கள். இப்ப உண்மையில் வெளியில் விற்கின்ற விலையை விட கிட்டத்தட்ட $30 மலிவாக தங்கள் எண்ணெய்களை விற்கிறார்கள் இந்தியாவுக்கு. அப்போ ஒரு பரலுக்கு $30 என்றால் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பரல்களை வாங்குகின்றது ரஷ்யாவிடம் இருந்து. அதை பேர்ந்து சுத்திகரித்து விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் வின்வின் சிச்சுவேஷன், 2 தரப்புக்கும் ஒரு வின்வின் சிச்சுவேஷனாகத்தான் இருக்கின்றது. அதே போல சீனாவிடம் இருந்து மென் கடத்திகளை வாங்குகின்றது, தொழில்நுட்பத்தை வாங்குகின்றது, வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களை வாங்குகின்றது, படையினரை கொண்டு வருகின்றது என்று சொல்லி ரஷ்யாவும் தனதுக்கான ஒரு கூட்டணியை வலுவாக வைத்திருக்கின்றது. அந்த கூட்டணி அமெரிக்கா நேட்டோ நாடுகளின் கூட்டணிக்கு நிகராக ரஷ்யாவும் தனது கூட்டணியை பலப்படுத்தியதுதான் இதுவரை காலமும் ரஷ்யா நின்று பிடிப்பதற்கும் இப்போதும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மேல்நிலையில் நிற்பதற்குமான காரணம். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தனியாக நின்று போராடுகிறது, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றனால் அது மட்டுமே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை. நன்றி. யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை தந்த நன்றி. இனி நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்த 20 அம்ச திட்டத்தோடு இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது. முதலாவது கட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. 2வது கட்டத்துக்கு நகரப் போகிறார்கள் என்று பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று கூறுகிறார். இதற்கிடையில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தம் செய்த பின்பு 768 போர் குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை காசாவில் ஹமாஸினுடைய ஒரு தளபதியையும் சுட்டுக் கொண்டதாக, தாக்குதல் செய்ததாக செய்திகள் வருகின்றது. என்ன நடக்கின்றது? இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் ஹமாஸை பலவீனப்படுத்துவதில் மும்முரமாக நிற்கின்றது. ஹமாஸின் ஆயுத பிரிவுக்கு பொறுப்பானவர், அதாவது ஆயுதங்களை தயாரிப்பது, அதனை பொருத்துவது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரியான்ற இந்த பசலை வகை உர வகையில் கூட அவர் இலகுவாக வெடிகுண்டை தயாரிக்கக்கூடியவர் என்றும், அதை கூகுள்ல பார்த்தால் கூடிய அதற்குரிய ரெசிபியை எடுக்க முடியாது, அவ்வளவு தொழில்நுட்பம் தெரிந்தவர் என்று கூறுகிறார்கள். அவர் பயணம் செய்த கார் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேல் அவரை படுகொலை செய்திருந்தது.
அவர் இந்த 2023 இடம்பெற்ற அந்த படுகொலைகளுக்கு ஒரு சூத்திரதாரியாக இருந்ததாகவும் அவரும் ஒரு தளபதியாக இருந்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் சொன்னது போல 700க்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்கள், இந்த போர் நிறுத்த மீறல்கள் கிட்டத்தட்ட 383 பேர் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவில 1000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த 2023 ஆண்டை நீங்கள் எடுக்கும் போது கிட்டத்தட்ட 70,370 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,70,70,000க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவான இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் அங்கு வாழுகின்ற 2.1 பில்லியன் மக்களில் பெருமளவானவர்கள் கூடாரங்களில் தான் இருக்கிறார்கள். அங்கு அந்த குளிர்காலம் ஆரம்பித்ததால் கடும் மழையும் காற்றும் இருப்பதால் அந்த கூடாரங்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. அதே சமயம் இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியமும் கூறுகின்றது ரஷ்யாவின் அந்த அந்நிய கையிருப்பை எடுத்து உக்ரைனை கட்டியெழுப்ப போகிறோம், 300 பில்லியனை தாங்கள் கையகப்படுத்த போகிறோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இப்போது பலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதியான பிரான்சிஸ்கா அல்பானிஸ் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்றால், அதாவது இந்த காசாவை கட்டியெழுப்புவதற்கு இஸ்ரேலிடம் மட்டும் பணத்தை பெறக்கூடாது, இஸ்ரேல், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரித்தானியா, இத்தாலி இந்த உலக நாடுகளும் தான் அதை பொறுப்பேற்க வேண்டும், வேற யாரும் அதற்கு செலவு செய்யக்கூடாது, இவர்கள் தான் இதற்கான செலவை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தனது தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஹமாஸை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதே சமயம் ஹமாஸ் அமைப்பினரும் தங்களுக்கு எதிரானவர்கள், இஸ்ரேலுடன் இணைந்து இயங்குபவர்கள், அண்மையில் கூட இஸ்ரேலுடன் இணைந்து இயங்கிய ஒரு துணை இராணுவ குழுவின் தலைவர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருந்தார் காசாவில் வைத்து. அவரை இஸ்ரேல் தான் உருவாக்கியதாக கூறப்படுகின்றது. அப்ப இரண்டு தரப்பும் அந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது ட்ரம்பின் போர் நிறுத்தம் என்பது போர் நிறுத்தம் இல்லை, ஒரு அழுத்தத்தால் அப்படியே இருக்கிறதே தவிர அல்லது இஸ்ரேலுக்கும் தற்போது இந்த தொடர்ச்சியான போர், அவர்களுடைய மக்களின் எதிர்ப்பு, அடுத்ததாக பொருளாதார வீழ்ச்சி என்பன இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிற நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் அதை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்போது அதை குறைத்திருக்கிறார்கள் அந்த தாக்குதல். இதே நேரத்தில் வெனிசுவேலா கடற்பரப்பில் டேங்கர் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து இன்னும் 6 கப்பல்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வெனிசுவேலாவில் என்ன நடக்கின்றது? இவர் தாக்குதலை நடத்துவாரா? இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறதா? வெனிசுலா மீதான இந்த இழுபறிகள் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 25 வாரங்கள் கடந்து விட்டன. கிட்டத்தட்ட 2 டசனுக்கு மேற்பட்ட படகுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 80க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் அனைத்துலக விதிகள் மீறலும் போர்க்குற்றமும் என்று அமெரிக்காவுக்குள் இருந்தே பலர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது வெனிசுலாவின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வெனிசுலாவின் கடல் போக்குவரத்தை முடக்கும் முயற்சியாக அந்த எண்ணெய் கப்பல், கிட்டத்தட்ட 2 லட்சம் பரலுக்கு மேற்பட்ட எண்ணெய்களை கொண்டு சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற 2 உலங்கு வானூர்திகளில் சென்ற அமெரிக்காவின் சிறப்பு படையினர் அதில் தரையிறங்கி கைப்பற்றியிருக்கிறார்கள். அது ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் இல்லை. அப்போ நிருபர்கள் கேட்ட போது அந்த அந்த கப்பல் எங்கு இருக்கிறது, என்ன செய்ய போறீர்கள் என்ற போது அந்த ஒயில் தங்களுக்கு தான் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அப்ப அமெரிக்காவுக்கு தான் அந்த ஒயிலாக இருக்க போகிறது. இப்ப வெனிசுலா மீதான அதாவது தடை, அமெரிக்காவின் தடை இப்ப பல ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தடையால் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள், 2.5 மில்லியன் மக்கள் பட்டினியாக வாழ்வதாகவும், இதுவரையில் 1 லட்சம் மக்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள். இந்த தடையால் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்கள் வெனிசுலாவை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவின் இந்த தடையின் ஒரு விளைவு என்று ஐக்கிய நாடுகள் சபை கூட கூறியிருக்கின்றது. இந்த சமயத்துலதான் இப்ப வெனிசுலாவை பொறுத்தவரையில், ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு முழு அளவிலான தாக்குதலை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் இதுவரையில் சொல்லவில்லை. என்று சொன்னால் ரஷ்யா சொல்லி இருக்கின்றது தாங்கள் ஏதோ ஒரு வகையில் வெனிசுலாவுக்கான உதவிகளை வழங்குவோம் என்று.
அதே போல சீனாவும் உதவிகளை வழங்கலாம், ஈரான் வழங்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கின்றன. வெனிசுலாவின் ஏர் டிஃபென்ஸை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட இக்லா வகை ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 5000 ஏவுகணைகள் இருப்பதாகவும், அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் S-300 ரக ஏவுகணைகள், அது கிட்டத்தட்ட 150-100 கிலோமீட்டருக்கு மேலதிகமான வீச்சை கொண்டது. இப்ப நடுத்தரமா இருக்கின்றது. அதுக்கு பன்சேர் ஏவுகணைகளையும் ரஷ்யா வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட அதாவது தாழ்வாக பறக்கும் விமானங்கள், உயர்வாக பறக்கும் விமானங்கள் என்று சொல்லி, இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், உக்ரைன் சண்டையின் போது முதலில் ரஷ்யாவின் ஏர் சுப்பீரியாரிட்டி என்று சொல்றது வான் மேலாதிக்கம் இருந்த போதும் அமெரிக்கா அதிக அளவான ஸ்டிங்கர் ஏவுகணைகளை வழங்கியதால் ரஷ்யா தனது விமான பரப்பை குறைத்துக் கொண்டது. அதுக்கு பிறகு ஏவுகணைகள் மூலம் தாக்கியது. என்னென்று சொன்னால், அது தாழ்வாக பறந்தாலும் தாக்கலாம், உயர்வாக பறந்தாலும் தாக்கலாம். அதே ஒரு நிலைமையைத்தான், ஒரு ஷீல்டைத்தான் ரஷ்யா வெனிசுலாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்ப் இப்போ என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த அக்டோபர் மாதம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது வெனிசுலாவுக்கு உள்ளே CIA-யினரை இறக்கி இருப்பதாகவும், தாங்கள் தான் அதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும், அவர்கள் அந்த என்ன போர்வையில் இறங்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரக்ஸ் கார்டல்களை கைது செய்வது, அவர்களை அழிப்பது என்ற உண்மையில் அது இல்லை நோக்கம். ஆனால் அதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒருவளம் வெனிசுலா மீதான தடைகள் இறுக்கம், ஒரு முற்றுகை, ஆகாய கடல் வெளி முற்றுகையை வைத்துக் கொண்டு உள்ளுக்கே CIA-யினரை இறக்கி ஒரு உலக கலவரத்தையோ அல்லது ஒரு கொலைகளையோ மேற்கொள்வதற்கான முயற்சிகளைத்தான் அமெரிக்கா செய்கின்றது போல தெரிகிறது. மிகவும் சுருக்கமாக, வெனிசுவேலாவுடைய எதிர்கட்சி தலைவர் மரியா மெச்சாடா, அவருக்குத்தான் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆனால் அவர் தலைமறைவாக இருந்ததனால் அந்த பரிசை அவர் எடுக்க முடியாமல் இருந்தது. 4 நாட்களுக்கு முன்னதாக நோர்வேக்கு சென்று அந்த பரிசை பெற்றிருக்கின்றார். அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? உண்மைதான், மெச்சோடாவுக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டதே ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது என்று நான் கூறவில்லை, ட்ரம்பே தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பிற்பாடு நோர்வேயில் அவருக்கான அந்த பரிசு கொடுத்த குழுவினருக்கான எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. அதுக்கு எதிராக பலர் போராடியும் இருந்தார்கள். இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், இப்ப இருக்கின்ற இந்த உலக சூழ்நிலையில் நோபல் பரிசாக இருக்கலாம், அல்லது எந்தவித ஸ்காலர்ஷிப்புகளாக இருக்கலாம், ஒருவருக்கு கொடுக்கின்ற நிதி உதவிகளாக இருக்கலாம், NGO-க்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், எல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதும் ஒரு நலம் சார்ந்ததுமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர் அங்கு சென்று அதை பெற்றிருந்தாலும் வெனிசுலாவில் அவருக்கான ஆதரவு சற்று கடுமையாக குறைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 92% மேற்பட்ட மக்கள் அவருக்கு எதிரான போக்கில் தான் இருப்பதாக வெனிசுலாவின் கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவின் முற்றுகை, இப்ப அதாவது உங்களுக்கு தெரியும், இப்ப அமெரிக்கா வெனிசுலாவில் படகுகளை தாக்கிய போது கூட மச்சோடா கூறியிருந்தார் அதைத்தான் வரவேற்பதாக. இப்ப இது தொடர்பாக பல மேற்குலக ஊடகங்களை கூறியிருந்தது, தன்னுடைய சொந்த நாட்டின் மீதே குண்டு வீசுவதை வரவேற்கிற ஒரு தலைவர் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது. இப்ப இந்த நோபல் பரிசு வழங்கியதும் ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதுதான். ஆனால் அவர் தலைமறைவாக இருந்திருந்தார். இப்போது அவர் இந்த பரிசை பெற்றிருக்கின்றார். ஆனால் இப்ப அதாவது நிக்கோலஸ் மருடோன்ற நிலையை பொறுத்துத்தான் இவருடைய எதிர்காலம் தீர்மானிக்கும். நன்றி அரசர்களே. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனியம், வெனிசுவேலாவில் நடைபெறுகின்ற நிலைமைகளையும் போர் நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.